குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்னைக்கு சோதனைன்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கோங்க. இறைவா, அதாவது நம்ம குருவை தாங்க இறைவான்னு நம்ம எப்போ எல்லா வார்த்தையிலையும் எப்படி குறிப்பிட்டாலும் சரி, அதில் எந்த வார்த்தையை சிவனே, இறைவா, எந்தையே அப்படின்னு அழைச்சாலும் சரிங்க, அது எல்லாத்துக்கும் முழு பொருள் ஆதாரமாக இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் குரு தாங்க. அப்போ இறைவா என்னை நீ சோதித்து பாரும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளேருந்து எல்லோரும் நம்மளை எந்த அளவுக்கு குருவின் மேல் முழு பற்றுடையனாகவும் முழு குரு பக்தியுடையவனாகவும் இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு சில சான்றுகள் நமக்கு தேவைப்படுதுங்க. எந்த ஒரு குருவின் சீடன் குருவின் மீது அவனிடம் கொண்ட அன்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு குருவானவர் செய்யும் ஒவ்வொரு தருணங்களிலும் செயல்களிலும் அவர்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள் தான் சோதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த சோதனை தான் நம்ம வாழ்நாளில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுங்க. உங்களுள் நான் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன், நீர் இந்த உலகத்தில் எதன் மீது பற்றுடையவராக இருக்கின்றீர்? மீண்டும் அதே வார்த்தை தாங்க. குருவின் மீது யாரெல்லாம் பக்தியும் பற்றும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகியல் பற்று என்பது எப்படி இருக்குங்க? மீண்டும் ஒரு சகாப்தம் ஏற்படுத்தணும்னா கூடங்க, இந்த உலகத்திலேயே நம்ம ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய இரட்சகர்கள்லாம் பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தில் முடிவுரை ஒன்று எழுதும்பொழுது கூட அவருடைய குருவின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் உலகத்திற்கு இன்று வரை நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அப்போது நாம் எந்த பற்றின் மீது அதிகமாக இருக்கின்றோமோ அதுவே நமக்குள் இருந்து மறு சோதனைன்ற பெயருக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் துன்பம், கஷ்டம், அதனால் ஏற்படுகின்ற வேதனை அப்படின்ற பல வார்த்தைகளை எடுத்துக்கலாங்க. அப்போது முழு இன்பம் என்ற வார்த்தைக்குள் யார் ஒரு நுழை விரும்புகின்றானோ, மறுபடியும் இறைவா, அதாவது என் குருதேவா, என்னை நீர் சோதித்து பாரும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.